character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakram. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's the friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம கிளாஸ் உள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரிடாக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் RED அப்படிங்கிற குரூப் வந்து பார்த்திங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு OX அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன சொல்லலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் இட் இஸ் சிம்ப்ளி சே as போத் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? அதாவது ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ரெண்டுமே அட் தி சேம் டைமில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் as ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இப்போ டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னென்னு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ when an apple is cut it turns brown after some times. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்றோம், முழு ஆப்பிள் அப்படியே சாப்பிட்டா நமக்கு இந்த ப்ரௌனிஷ் நமக்கு தெரியாது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 days கழிச்சு இல்லை நாளைக்கு 1 day கழித்து நம்ம பார்க்கணும்ல அந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனிஷ் லுக் இருக்குது பாருங்கள். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன், இந்த கலர் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டூ யூ நோ த ரீசன் பிஹைண்ட் திஸ் கலர் சேஞ்ச்? என்ன ரீசன், இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அந்த ரியாக்ஷன் தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் கூட என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் எல்பிஜி கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறதும் எந்த ரியாக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏன்னா நெருப்பு எரியணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் ஆக்சிஜன் இருந்தால் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ இப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் போய் சேர்ந்தாலே அந்த ரியாக்ஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் சொல்லலாம். பின்னாடி நம்ம 3 கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அங்கே நம்ம பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ அயன் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகுறது. ஸோ இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு வச்சுருந்தோன்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்க்கணும்னா அந்த இரும்பு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கும். இதுவும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கூட ஆக்சிஜன் கூடயும் இந்த அயன் ரியாக்ட் ஆகும்னா நமக்கு அந்த இடத்துல ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு அதாவது Fe3O4 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இதில் என்ன பேசிக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எந்தெந்த இடத்துல நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம், எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டாபிக் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன் டெய்லி லைஃப். ஸோ அதில்
ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. ஒன் இஸ் பர்னிங் ஆஃப் எல்பிஜி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ தேர்ட் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ லிப்பிட்ஸ் எக்ஸெட்ரா என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா CO2 அண்ட் வாட்டர் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் த லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் அக்கம்பைன்ட் பை ரிடக்ஷன் ரியாக்ஷன் அண்ட் வைஸ் வர்சா. சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். முன்னாடியே சொன்னது, ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ரெண்டும் அட் தி சேம் டைமில் நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிளாசிக்கல் கான்செப்ட் பிரகாரம் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் ஆட் ஆனாலோ இல்லது ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணாலோ அந்த கான்செப்ட் பேர் என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அ ஆக்சிடேஷன். ஸோ இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அப்போ ஆக்சிஜன் ஆட் ஆகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆட் ஆச்சுன்னு சொன்னால் இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல். அப்போ இந்த இடத்துல என்ன, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? அப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் என்ன, ஆக்சிடேஷன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் ரிடக்ஷன். அப்போது இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லவங்கள ஹைட்ரஜன் கான்செப்டில் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதுக்கு ஆப்போசிட், ஆக்சிஜன் ஆட் ஆகுதுன்னா அப்போ ஹைட்ரஜன் என்ன ஆகணும், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இந்த இடத்துல ரிமூவ் ஆச்சுன்னு சொன்னால் இதுக்கு ஆப்போசிட் என்ன, இந்த இடத்துல அடிஷன். அப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரான் கான்செப்ட் பேசிஸ்லேயும் உங்களுக்கு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் கான்செப்டில் ஆக்சிடேஷன் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா லியோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. LEO அப்படின்னா என்ன, எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லாஸ், E stands for electron. அப்போ loss of electron is known as oxidation. இதில் பார்த்தீங்கன்னா GER கெர் மொத்தமாக சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லியோ கெர் அப்படிங்கிறது LEOGER. ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் ஆக்சிடேஷன். இதில் பார்த்தீங்கன்னா GER அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் ரிடக்ஷன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும், ரிடக்ஷன்னா எலக்ட்ரான் என்ன ஆகணும், கெயின் ஆகணும். ஸோ எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆக்சிடேஷன். அப்போ இங்கே நம்ம 3 கான்செப்டில் ஆக்சிடேஷன்னா என்னென்னு பார்த்தோம், ரிடக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். திரும்ப சொல்கிறேன். ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஆட் ஆச்சுன்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சுன்னு சொன்னால் அது நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன். ஸோ இது ஆக்சிஜன் கான்செப்டில் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ரிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, இது ரிடக்ஷனில் நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஹைட்ரஜன் கான்செப்டை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் வச்சு சொல்லவங்களாம் பார்த்தீங்கன்னா லியோ அப்படின்னா எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் ஆக்சிடேஷன். கெர் சொல்லவங்கள GER கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் ரிடக்ஷன். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் கேட்டாலும் நீங்கள் இதை எழுதலாம். ஓகே, எந்த சைடு ஆக்சிஜன் ஆட் ஆச்சுன்னா அது என்ன, இப்போ ரெண்டுமே நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதுதான் நம்ம என்னென்னு பார்த்தோம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்கல் கான்செப்ட் பிரகாரம் ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ரியாக்ஷன்ஸ் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். எந்த ரியாக்ஷன் நம்ம ஆக்சிடேஷன், எதை நம்ம ரிடக்ஷன் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படிங்கிறது. சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரியாக்ஷன்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. அதாவது Fe அயன் அப்படிங்கிறது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். ஒரு மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மெட்டல் Fe ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இதில் பாருங்கள், இது வந்து ரியாக்டன்ட் உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். ரியாக்டன்ட்லேருந்து தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல Fe அப்படிங்கிறது எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சிஜன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். அது எந்த சைடு ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் ஆகிருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்சிஜன் ஆட் ஆச்சுன்னு சொன்னால் இந்த ரியாக்ஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேவா? ஸோ செகண்ட் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். H2S + Cl2 gives 2HCl + S அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், சல்ஃபர் கூட ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜனை சல்ஃபர்லேருந்து நான் ரிமூவ் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா HCl-ஆக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போது இதில் ஹைட்ரஜனை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு தான் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கான்செப்டில் எதை சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜனை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கான்செப்டில் சொல்கிறாங்க. அப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அப்புறம் ரெண்டுமே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான் சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். போத் திஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ ரிடாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் முன்னாடியே சொன்னேன், இது எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம், ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலான்னு சொன்னேன். இதில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ரெண்டுமே நடக்குது, போத் ரிடக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷனும் நடக்குது. ஓகே, எப்படி ரிடக்ஷன் ஆகிருக்கு, எப்படி ஆக்சிடேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ முன்னாடியே நான் சொன்னேன், ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த Fe மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகணும். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், Fe3O4 ஃபார்ம் ஆகும். நமக்கு இந்த இடத்துல ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த ஆக்சிஜன் ஆட்ஸ் ஆன் த மெட்டல் அயன். ஸோ இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எது கூட ஆட் ஆகியிருக்கு, Fe கூட ஆட் ஆகிருக்கு. In the second reaction, hydrogen is removed from hydrogen sulfide. Identify which species get reduced. So இதில் பாருங்கள், செகண்டில் பாருங்கள், ஹைட்ரஜன் H2Sலேருந்து நான் ஹைட்ரஜன் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ சல்ஃபர் மட்டும் இங்கே தனியாக இருக்குது. இந்த H கூட Cl போய் ஆட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா HCl ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் டூ ரியாக்ஷன்ஸ் இன் விச் removal of oxygen and addition of hydrogen takes place respectively. These reactions are called as redox reaction. So இப்போ இந்த ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் ரிமூவ் ஆகிருக்கு, ஹைட்ரஜனும் ஆட் ஆகிருக்கு. அதனால் இந்த ரியாக்ஷன் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் as ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே CuO + C gives Cu + CO கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். CuO காப்பர் ஆக்சைட்ஸ், மெட்டல் ஆக்சைடு கார்பன் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த காப்பர் ஆக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், Cuவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போனா என்ன மீனிங், இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை என்ன பண்ணியிருக்கேன், ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணதுனால தான் எனக்கு காப்பர் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ ரிமூவ் பண்ண ஆக்சிஜன் எது கூட போய் ஆட் ஆகிருக்கு, கார்பன் கூட போய் ஆட் ஆகிருக்கு. அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன, ரிடக்ஷன் நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்போ காப்பர் ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு காப்பர். அப்போ இதில் என்ன நடந்திருக்கு, ஆக்சிஜனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா காப்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் என்ன, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் என்ன, உங்களுக்கு இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிடேஷன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் என்ன, ரிடக்ஷன். அப்போ ரிமூவல், இப்போ CuOலேருந்து ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணதுனால எனக்கு Cu கிடச்சிருக்கு. அப்போ இதில் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகியிருக்கா, ஆக்சிஜன் ரிமூவ் ஆனதுனால தானே எனக்கு காப்பர் கிடச்சிருக்கு. அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னால் நான் என்னென்னு சொல்லலாம், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நோன் as ஆக்சிடேஷன். அப்போ கார்பன் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு, கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ கார்பன் கூட இந்த ஆக்சிஜன் சேர்ந்ததுனால தான் எனக்கு என்னவா மாறி இருக்குது, CO. அப்போ இந்த ரியாக்ஷன் நான் என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் as ஆக்சிடேஷன் சொல்லலாம். அப்போ ரெண்டுமே நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் as ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, இதில் பாருங்கள், சல்ஃபர் கூட இந்த ஹைட்ரஜன் சேர்ந்ததுனால என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கு. எது கூட இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கூட ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், தட் இஸ் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், that is என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆர் நாட் ஆல்வேஸ் associated with oxygen or hydrogen. In such cases the process can be explained on the basis of electrons. எல்லா கான்செப்ட்லையும் நம்ம இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சில இடத்துல நம்மளால் சொல்ல முடியும். சில ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கான்செப்ட். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரான் கான்செப்டை வச்சு எதெல்லாம் ஆக்சிடேஷன் எதெல்லாம் ரிடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எலக்ட்ரான் கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்டு ஆக்சிடேஷன்.
அண்ட் பார்த்தீங்கன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் as அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன். இப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் ஆக்சிடேஷன். எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் லாஸ்னால் என்ன, எலக்ட்ரான் கெயின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் Fe அப்படிங்கிறதுலேருந்து இதிலேருந்து ஒரு எலக்ட்ரானை நான் லாஸ் பண்ணியிருக்கேன், ஒரு எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது என்னவா கன்வெர்ட் ஆகும், இட் இஸ் கன்வெர்டட் இன்டு அயான். இது ஜென்ரல் கான்செப்ட். ஒரு மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் மெட்டல் அயானாக கன்வெர்ட் ஆகும். என்னவா கன்வெர்ட் ஆகும், மெட்டல் அயான். அயான் அப்படின்னு சொல்லுவாங்களேன், இதில் 2 அயான்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கேட்டயான் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆனயான். எப்போ கேட்டயான் ஃபார்ம் ஆகும், எப்போ ஆனயான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம போட்டோன்னு சொன்னால் ஒரு மெட்டல் மேலே அது என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் ஏ கேட்டயான். ஆனயான் அப்படின்னு சொன்னால் எது ஒன்று எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம நெகட்டிவ் சார்ஜ் போடுறோமோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் கால்டு ஆனயான் சொல்லலாம். அப்போ காமனாக அயான் சொன்னால் அதில் 2 விதமான அயான்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கேட்டயான் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆனயான். இப்போ பாருங்கள் Fe அப்படிங்கிறது இட் இஸ் எ மெட்டல் ஆட்டம். இது வந்து என்னவாக இருந்திருக்கு, ஆட்டமாக இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுனால எனக்கு என்னவா மாறி இருக்கு, Fe ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ Fe ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணதுனால ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் லாஸ் தான் ஆகிருக்கு. அப்போ இதை நான் எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுனால தான் மேலே நான் என்னென்னு காமிச்சிருக்கேன், ப்ளஸ். அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ் 1னா ஒரு எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஆனதுனால ஆக்சிடேஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுனால Fe ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ நான் இதுலேருந்து நான் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது என்னவா மாறும், 2 ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் வெளியே போகும், 2 எலக்ட்ரான் வெளியே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆக்சிடேஷனுக்கு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணேன், இதில் நான் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணேன். எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியாச்சுன்னு சொன்னாலே அது நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் ஏ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். இப்போ 2 எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு. இப்போ நான் 3 எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது என்னவா மாறும், 3 ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். இதை தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இது புரிஞ்சிருக்கும். Feலேருந்து நான் 3 எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணதுனால தான் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, Fe 3++3 எலக்ட்ரான். சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே கான்செப்ட்டு கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன். எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு பாருங்கள். Fe 2+லேருந்து எனக்கு என்னவா மாறுது, Fe 3+. அப்படின்னா என்ன மீனிங், ஆல்ரெடி நான் Feலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் Fe ப்ளஸ் கிடைக்கும். Fe ப்ளஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் Fe 2+. இந்த 2+ல் இன்னும் ஒரு எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணதுனால 2+ என்னவா மாறி இருக்குது, 3+. அப்போது இதிலேருந்து எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, ஒரு எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ அப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆனதுனால இது நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். அப்போது ரிடக்ஷன் என்ன, இங்கே லாஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் என்ன, கெயின். அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்லலாம், ரிடக்ஷன். அப்போ எலக்ட்ரான் கெயின் ஆகிறது அப்படின்னா என்ன, இங்கே பாருங்கள் Cu2+. இப்போது இது அயனாக இருக்குது. ஓகேவா? Cu2+ அப்படிங்கிறது 2 எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணதுனால தான் எனக்கு இது 2+ஆக மாறி இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஏ அயான். இது கேட்டயானா ஆனயானா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கேட்டயான். 2+ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால கேட்டயான். இது ஆட்டமாக மாறுறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் 2 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் எனக்கு தேவை. அப்போது இது 2 எலக்ட்ரான் இதுங்கிட்ட நான் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த 2 எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணி இது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம் Cu, காப்பராக மாறிடும். அப்போது இந்த இடத்துல எலக்ட்ரான் நான் கொடுத்ததுனால இது என்ன பண்ணியிருக்கு, அக்செப்ட் பண்ணி எனக்கு என்னவோ மாறிடுச்சு, Cuவாக மாறியிருக்கு. அப்போ இது கெயின் தானே பண்ணியிருக்கு, 2 எலக்ட்ரான் வாங்கியிருக்கேன். அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது நான் என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்டு ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஆக்சிடேஷன், செகண்ட் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Cu2+, 2 எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணி எனக்கு என்னவோ மாறியிருக்கு, ஆட்டமாக மாறியிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான கான்செப்டுங்க. மெட்டல் அயனாக கன்வெர்ட் ஆச்சுன்னு சொன்னால் எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அது ஆக்சிடேஷனுங்க. மெட்டல் அயான் எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணி அது மெட்டலாக மாறிச்சுன்னு சொன்னால் ரிடக்ஷனுங்க. அவ்வளோதாங்க கான்செப்ட்.
ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சிடேஷன்னா என்னென்னு புரிஞ்சு போச்சு, ரிடக்ஷன்னா என்னென்னு புரிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதணும். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த இமேஜினரி சார்ஜ் லெஃப்ட். இந்த இடத்துல பாருங்கள், இட் இஸ் எ சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. அந்த சார்ஜ் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் அன் இமேஜினரினா நம்ம கற்பனை. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஆன் த ஆட்டம், ஒரு பர்டிகுலர் ஆட்டம்க்கு என்ன இமேஜினரி சார்ஜ் அதுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர். So when all the atoms of the compound have been removed in their usual oxidation state that are assigned according to set of rules. அப்போ அந்த பர்டிகுலர் ஆட்டம்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி நான் சார்ஜ் அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஆக்சிடேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். A term that is often used interchangeably with oxidation number is a oxidation state. So அந்த பர்டிகுலர் ஆட்டம்க்கு என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூல்ஸில் ஃபஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா the oxidation state of free element in its uncombined state is 0. uncombined எந்த ஒரு ஆட்டமாக இருக்கட்டும் இல்லை எலமெண்ட்டாக இருக்கட்டும் கம்பைன் ஆகாமல் தனியாக இருக்கவங்கள அந்த எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, இட் பிகம் 0. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈச் ஆட்டம் இன் ஹைட்ரஜன் குளோரின், இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் H2, இட் இஸ் ஏ ஹைட்ரஜன். இது எது கூடயும் ரியாக்ட் ஆகாமல் வெறும் ஹைட்ரஜன் ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி குளோரின் பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் சோடியம் தனி எலமெண்ட்டாக இருக்குது, சல்ஃபர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம என்னென்னு அசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம் 0. இது ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ செகண்ட் ரூல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் அன் மோனோ அட்டாமிக் அயான் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு தி நெட் சார்ஜ் ஆன் த அயான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மோனோ அட்டாமிக் அயான், மோனோ அப்படின்னு சொன்னாலே சிங்கிள். ஓகேவா? மோனோ அப்படின்னு சொன்னாலே 1. ஸோ மோனோ அட்டாமிக் அயான் அப்படின்னு சொல்லுவாங்களா, எதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஒரு எலக்ட்ரான லாஸ் ஆன அயான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 11. இப்போது சோடியம் பார்க்கும்போது 11 அப்படின்னு சொல்லுவாங்களா, இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் Na, இதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,1ன்னு இருக்கும். ஸோ 2,8,1 அதாவது 8 + 2 10, 10 + 1 11. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது ஸ்டேபிளாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இட் லூசஸ் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் இதை லூஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் Na+. அப்போ Na+ன்னு சொல்லும்போது 2,8 மாறும், 10 மாறும். அப்போ 10 அப்படிங்கிறது எதனுடைய கான்ஃபிகரேஷனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு நியான் கான்ஃபிகரேஷன் வரும். ஹீலியம் நியான் நோபல் கேஸஸில் நியானோட கான்ஃபிகரேஷன் வரதுனால இது என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் எ ஸ்டேபிள்னு சொல்லலாம். எப்போ இது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் Na+ஆக இருக்கும்ல, ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி அயான்ஸ் எல்லாமே அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் மோனோ அட்டாமிக் அயான். ஆட்டமாக இருந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அயனாக மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், Na+ஆக இருக்கலாம். ஓகே, Na+ அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு. H+, ஓகேவா? நெக்ஸ்ட்டு Cl-. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் மோனோ அட்டாமிக் அயான் தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அயான் காமனாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அது பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் அயான்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் லூசஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். அப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா +1. அடுத்து வரக்கூடிய குரூப் 1, குரூப் 1க்கு +1. குரூப் 2ல் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அப்போ அது என்னவா மாறும், ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் செகண்ட் குரூப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் மெக்னீஷியம் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அப்போ 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் இதுக்கு என்ன சார்ஜ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா Mg2+. அப்போ அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுனால அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா M2+2. இது அல்கலி மெட்டல்ஸ், இது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். குரூப் 1க்கு +1, குரூப் 2க்கு +2.
ஸோ இப்போ என்ன நம்ம இங்கே அசைன் பண்ணுறோமோ அதுதான் அதனுடைய சார்ஜுன்னு சொல்கிறாங்க. அப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுனால நான் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்போ அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு சொல்கிறாங்க, சோடியமுக்கு +1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு குளோரினுக்கு பாருங்கள், இங்கே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். Cl அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணியிருக்கோம், அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுனால தான் Cl-. இப்போ 2- அப்படின்னு சொன்னால் 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 1- இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி இது என்னவா மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக மாறி இருக்கும் காம்பவுண்ட்ஸில். அப்போ Cl- அப்படிங்கிறப்போ இந்த குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -1. அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸில் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு அசைன் பண்ணியிருக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0. இது ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் அயான் வெதர் இட் இஸ் பாசிட்டிவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் அயானாக இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் அதால் லூஸ் பண்ண முடியுமோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறோம். பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய அல்கலி மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் ஏக்கு பார்த்தீங்கன்னா +1. ஹாலஜன்ஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும். ஹாலஜன் குரூப்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுனால அதுக்கு என்னென்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா -1. செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுனால அதுக்கு என்ன சார்ஜ் பார்த்தீங்கன்னா +1. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுனால அதுக்கு என்ன சார்ஜ் பார்த்தீங்கன்னா +2. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் ரூல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அல்ஜிப்ரிக் சம். ஓகேவா? இந்த சம்முன்னு சொன்னாலே என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். எதெல்லாம் ஆட் பண்ணுறோம், ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஆட்டம்ஸோட சார்ஜ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அயான்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அயான்ஸுக்கு சம் சார்ஜஸ் இருக்கும். அப்போ அயான் சொல்லுவாங்களே, அந்த அயானுக்கு சார்ஜ் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. while in ions it is equal to the net charge of the ion. for example பாருங்கள், Cr2O7 2- அப்படின்னா it is equal to 2-. நெட் சார்ஜ் இந்த இடத்துல மேலே என்ன இருக்குது, 2-. அப்போ 2-க்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ அயான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஜஸ்ட் இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இப்போ சல்ஃபூரிக் ஆசிட் சொல்லவங்களா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், H2SO4. இப்போ நமக்கு ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், இட் இஸ் ஏ என்ன சார்ஜ், ஹைட்ரஜனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. இப்போது ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டேட் இருக்குது, ப்ளஸ்லேயும் இருக்கும் மைனஸ்லேயும் இருக்கும். எப்போ மைனஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹைட்ரைட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். மெட்டல் ஹைட்ரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ரைட் கொடுக்கலாம், Na+, இதுக்கு என்ன சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ மெட்டல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். அப்போ சோடியம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கு, ஹைட்ரஜன் எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணதுனால இதுக்கு என்ன சார்ஜ் பார்த்தீங்கன்னா -1. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லணும், ஹைட்ரைட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஹைட்ரஜன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 2 விதமான இதில் இருக்கும். மெட்டல் ஹைட்ரைட்ஸில் வரவங்கள -1, தனியாக வரவங்கள ப்ளஸ்ஸாக வரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்ம்னா H2SO4. அப்போ இதுக்கு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா +1. மெட்டல் கூட இங்கே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெட்டல் கூட இருந்தால் தான் ஹைட்ரைட்ஸ். அப்போ 2 × 1 அப்படின்னு சொல்லுவோம்ல, 2. இது இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி 2 × 1. 2 × 1னா 2 ஹைட்ரஜன் இருக்குது, 1 அப்படிங்கிறது அதனுடைய சார்ஜ். இப்போ நம்ம இதில் சல்ஃபர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இட் இஸ் அ நான் மெட்டல். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது சல்ஃபரை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ன்னு நான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு எலமெண்ட்டு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறோமோ we denote as X. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்களா, -2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது. 4 × -2 is equal to 0. இட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 0க்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், 2 × ஆக்சிடேஷன் நம்பர் 1 ப்ளஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 4 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ -2 is equal to 0. ஓகேவா? ஸோ இப்படி தான் அசைன் பண்ணணும். அப்போ இதை எப்படி இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா -4 2 8. இங்கே பாருங்கள், இங்கே +2 இருக்குது, இங்கே -6 இருக்குது. ஸோ -6 = 0. அப்போ x = என்னென்னு வரும், +6. அப்போ இந்த இடத்துல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா +6ல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? இதுதான் இந்த ரெண்டு கான்செப்டில் நம்ம அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபேட்டுக்கு பாருங்கள், SO4 2-, இது வந்து அயான் கிடையாது, அதனால் நம்ம இந்த இடத்துல ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணோம். இது வந்து இட் இஸ் ஏ அயான் சொல்லவங்கள நம்ம எப்படி ஈக்குவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் SO4 2- சொல்லவங்கள இட் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு ஈக்குவல் பண்ணணும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் SO4 2-, oxidation number of sulfur plus 4 oxidation number of oxygen. Oxidation number of sulfur Sக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 4 oxygen. ஸோ oxidation number of oxygen it is equal to -2. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த SO4 2-க்கு இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், என்ன சார்ஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைட்ரஜன் ஆஸ் அன் ஆக்சிடேஷன் நம்பர் +1. நான் முன்னாடியே சொன்ன ஹைட்ரஜனுக்கு +1 இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்ட் எக்ஸப்ட் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் வேர் இட் ஹேஸ் -1. ஹைட்ரைட்ஸில் வரவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு -1 வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படின்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.